ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து ஒயிட் குஸ்கா செய்ய போகிறேன். அதுக்குண்டான ரெசிபி இன்னைக்கு பார்த்துக்கலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சது போட்டுக்கணும். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சா போதும். கொஞ்சம் ப்ரௌனிஷா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. 5 to 6 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நான் 1 kg குஸ்கா செய்கிறதுனால 5 to 6 ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இதில் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 7-8 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் காரமாக வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதில் பச்சை பட்டாணி 1 கப் போட்டுக்கலாம். அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் புதினா, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுவேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ரைஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து 2 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளருக்கு 250 ml. 1 kg செய்யறதுனால 2 டம்ளர். போட்டு சிம்ல வச்சு அப்படியே கிளறி. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 kgக்கு நான் வந்து 8 டம்ளர் வாட்டர் ஊற்றுவேன். மெஷர்மெண்ட் இதுதான். 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தண்ணி போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி செக் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து க்ளோஸ் பண்ணி ஹெவியில் ஒரு 10 minutes வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு நல்லா அழுத்தி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தம் போட்டுடலாமா? வெயிட்டு வச்சிங்கன்னா நல்லா தம் ஆயிடும், க்ளோஸ் ஆகணும். அவ்வளோதான். 10 நிமிஷம் விட்டு தம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தம் ஆகிருக்கும். 10 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா தம்மாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே புதினா இலை